ஆ, கதகளு கதகளு நிஜமான கதகளு சுவையோடு சுகமாக உருவான கதகளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் சிம்புவின் உலகம். இந்த புத்தகம் மலையாளத்தில் வெளியான ஒரு சிறுவர் நாவல். இந்த புத்தகத்தை மலையாளத்தில் எழுதினவங்க CR தாஸ். தமிழில் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் யூமா வாசுகி. இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். இந்த புத்தகத்தில் மொத்தம் 37 அத்தியாயங்கள் இருக்கு. காட்டுல இருந்து வேடர்களால் கடத்தப்பட்டு வந்த சிம்பு திரும்பவும் அதோட நண்பனான மிட்டுவோட சேர்ந்துதா இல்லையாங்கிற கதைய தொடர்ந்து பார்க்கலாமா? கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 9. கரடி கதை. சிம்பு ஒரு நாள் கரடி கூண்டின் அருகே நடந்து சென்றது. அந்த கூண்டில் இரும்பு கம்பிகளை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கும் குறும்பான கரடி ஒன்று இருக்கும் என்று அது எதிர்பார்த்தது. தன் அன்பிற்குரிய நண்பன் பீமன் கரடியைப் போலத்தான் அதுவும் இருக்கும் என்று நினைத்தது. பீமன் கரடிக்கு தேன் என்றால் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் பீமன் காட்டு மாமரத்தின் உயரமான கிளையில் கூடு கட்டியிருந்த தேனீக்களின் தேனடையை தின்ன விரும்பியது. எனவே அது மாமரத்தில் ஏறியது. தேனடையில் வாய் வைத்தவுடன் எல்லா தேனீக்களும் பறந்து வந்து தாக்கின. அதை சகித்து கொள்ள முடியாமல் பீமன் கரடி கீழே இறங்கியது. ஆனால் தேனீக்கள் ராக்கெட் போல சீற்றத்துடன் பாய்ந்து வந்தன. பீமனை தங்கள் கொடுக்குகளால் கொட்டின. கடைசியில் அந்த கரடி மரத்திலிருந்து தரையில் விழுந்து எழுந்து ஓடியது. அதை பார்த்து சிம்புவும் மிட்டுவும் சிரித்தன. ஆனால் இங்கே உள்ள விலங்கு காட்சி சாலையில் முற்றிலும் பலவீனமான ஒரு கரடி படுத்து கிடக்கிறது. பார்வையாளர்கள் அதை நோக்கி கற்கள் எறிந்தாலும் அது அசைவதில்லை. கரடியின் குறும்புகளை பார்க்க முடியாமல் ஏமாற்றமடைந்த குழந்தைகள் அடுத்த கூண்டை நோக்கி நகர்ந்தார்கள். பார்வையாளர்களில் ஒருவர் ஒரு கம்பால் கரடியை ஓங்கி குத்தினார். பூம் என்ற ஓசையுடன் அது புரண்டு படுத்தது. சிம்பு கரடி கூண்டின் அருகே மெதுவாக நடந்து சென்றது. அந்த கரடி மோப்பம் பிடித்து சிம்புவை அறிந்து கொண்டது. அது தலை தூக்கி பார்த்துவிட்டு திரும்பி படுத்தது. என்று சிம்பு குரல் எழுப்பியது. கரடி இப்போது எழுந்து பரிதாபமாக சிம்புவை பார்த்தது. அதன் விழியோரங்களில் அழுக்கு படிந்திருந்தது. தன் முன் கால்களால் கூண்டின் கம்பிகளை பிடித்து நின்றது கரடி. அது, என்ன தம்பி உனக்கு இங்க வேலை என்று சிம்புவிடம் கேட்டது. இந்த விலங்கு காட்சி சாலையில் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சிம்பு திருப்பி கேட்டது. ஒரு தவறு ஏற்படுச்சு தம்பி, அதனால வாழ்க்கை முழுசும் இங்க சிறப்பட்டு கிடக்க வேண்டியதாயிடுச்சு. எந்த காட்டுல நீங்க பிறந்தீங்கன்னு? மேற்கு பகுதியில் உள்ள குதிரார் மலை காட்டில் தான் பிறந்தேன் தம்பி. அந்த நாட்களை பத்தி நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப கவலையா இருக்கு. உங்களோட பேர் என்ன என்று சிம்பு கேட்டது. மங்கன் என்று பதிலளித்தது கரடி. மங்கன் அண்ணே, உங்க கதையை என்கிட்ட சொல்றீங்களா என்று கேட்டது சிம்பு. மங்கன் தன் கதையை சொல்ல தொடங்கியது. சிம்பு பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்து கவனமாக கேட்டது. ஒரு காலத்துல குதிரான் மலை மனிதர்களின் கால்படாத இடமாக இருந்தது. அங்கு கரடி மலை என்று ஒரு மலை உண்டு. உலகத்திலேயே கரடிகள் மிகவும் அதிகமாக வசிக்கும் காட்டு பிரதேசம்தான் கரடிமலை. அது கரடிகளின் புண்ணிய பூமி. கரடி மலையை பார்ப்பதற்காக பல காடுகளிலிருந்தும் கரடிகள் வருவதுண்டு. மங்கன் கரடியின் அப்பாதான் கரடி மலையின் ராஜா. அந்த ராஜா கரடிக்கு மங்கனை தவிர வேறு பிள்ளைங்க இல்ல. மற்ற கரடிகள் மங்கன் இளவரசனை தங்கள் தோள்களில் சுமந்து நடந்தன. தன் வயதுடைய இளம் கரடிகளுடன் சேர்ந்து அந்த மலை பிரதேசம் முழுவதும் சுற்றி திரிந்தது மங்கன். கரடி குட்டிகள் விளையாடுவதை பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக இருக்கும். கரடி குட்டிகள் உயரமான மரக்கிளைகளில் ஏறும். அங்கிருந்து கீழே தாவும். அவை கீழே வரும்போது கீழே காத்து நிற்கும் பெரிய கரடிகள் அவற்றை பிடிக்கும். சில சமயம் கரடி குட்டிகள் ஒளிந்து பிடித்து விளையாடுவதும் உண்டு. அப்படி ஒரு விளையாட்டுதான் மங்கனுக்கு வினையாகி போய்விட்டது. அத்தியாயம் 10. சிறை. ஒளிந்து பிடித்து விளையாடுவது கரடி குட்டிகளுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு. சில சமயம் ஒளிபுக முடியாத இருண்ட காட்டு பகுதிகளுக்குள்ளும் அவை ஒளிந்து கொள்ளும். அந்த இருட்டு சூழலில் ஒளிந்து கொண்டிருக்கும் கருப்பு கரடிகளை பிடிப்பது என்பது மிகவும் சிரமம்தான். ஆனால் ஒரு கரடிக்கு மற்றொரு கரடியை கண்டுபிடிப்பது அவ்வளவு சிரமமான விஷயம் ஒன்றும் இல்லை. அதனால் மங்கன் கரடி காட்டருவியின் மறைவில் ஒரு பெரிய மரத்தில் ஏறி ஒளிந்திருந்தது. அப்போது தன்னை தேடி கரடி குட்டிகள் கூட்டமாக வருவதை பார்த்து
உடனே மங்கன் அந்த மரத்திலிருந்து வழிக்கு இறங்கி மற்றொரு மரத்தில் ஏற ஓடியது. அப்போது கால் இடறி கீழே விழுந்தது. எழுந்தபோதுதான் தான் ஒரு வலையில் சிக்கிக் கொண்டதை அறிந்தது. உதறி புரண்டு துடித்தாலும் கூச்சலிட்டாலும் அதனால் பயன் ஒன்றும் ஏற்படவில்லை. சில மனிதர்கள் சேர்ந்து அதை பிடித்து கூண்டில் அடைத்தார்கள். மங்கன் கரடி கூண்டை உடைக்க பெரிதும் முயன்றது. அப்போதுதான் அவர்கள் அதன் தொடையில் கூர்மையான ஊசியால் குத்தினார்கள். கரடி உடனே மயங்கிவிட்டது. கரடி குட்டிகள் தேனடை காட்டிற்கு ஒரு யாத்திரை செல்கின்றன. தேனடை காட்டில் நிறைய மரங்கள், மரங்களிலெல்லாம் நிறைய தேன்கூடுகள். தேனடை காட்டில் உள்ள தேனீக்கள் விருந்தினர்களின் மீது அன்பு கொண்டவை. கரடிகள் தேன் குடிக்க வந்தபோது அவை தேன்கூடுகளை விட்டு அப்பால் சென்றன. கரடிகளை கடிக்கவில்லை. கரடிகள் போதுமான அளவு தேன் குடித்தன. தேனடைகளை தின்றன. பிறகு தேனடைகளை தின்ற கரடிகளுக்கு கிறுகிறுப்பு ஏற்பட்டது. உடனே அவை நடனமாடத் தொடங்கின. கரடிகளின் நடனத்திற்கு ஏற்ற வகையில் தேனீக்கள் தாளம் போட்டன, பாட்டு பாடின. பாட்டை கேட்டு இன்னும் நிறைய கரடிகள் அங்கு வந்தன. சேர்ந்து நடனமாடின. மிகவும் அமர்க்களமாக நடந்து கொண்டிருந்தது கரடிகளின் கூட்டு நடனம். திடீரென்று புயல் காற்று போல தேனீக்கள் பறந்து வந்தன. அத்தனை கரடிகளையும் கொட்டத் தொடங்கின. கரடிகள் வலி தாழாமல் துடித்தன, உருமின. மங்கன் கரடி கண்களை திறந்த போதுதான் தான் ஒரு கூண்டில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டது. தேனடை தின்றதும் நடனமாடியதும் எல்லாம் கனவுதான். மங்கனை பிடித்தவர்கள் திருவனந்தபுரத்தில் உள்ள விலங்கு காட்சி சாலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இப்போது மங்கன் அந்த விலங்கு காட்சி சாலை திருச்சூரில் உள்ள விலங்கு காட்சி சாலையை விட நன்றாகத்தான் இருந்தது என்று நினைத்து பார்க்கிறது. அங்கே விலங்குகளுக்கு காட்டில் வாழ்வதை போன்று வசிப்பதற்கான வசதி இருந்தது. அங்கே நகரத்தின் பரபரப்பு இல்லை. நல்ல உணவு கிடைக்கும். நோய் வந்தால் சிகிச்சை அளிப்பார்கள். இடையிடையே கூண்டிலிருந்து வெளியே செல்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். சில வருடங்கள் சென்றபோது அந்த விலங்கு காட்சி சாலையில் கரடிகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. மங்கனுக்கு ஒரு இணை கிடைத்தது. அந்த பெண் கரடியின் பெயர் சிங்கி. அவற்றிற்கு குட்டிகள் பிறந்தன. குட்டிகள் வளர்ந்து பெரிதாயின. அந்த சமயத்தில்தான் மங்கனையும் சிங்கியையும் கூண்டு போன்ற ஒரு வாகனத்தில் ஏற்றினார்கள். 2 கரடிகளும் பயந்தே விட்டன. தங்கள் குட்டிகளை பிரிய நேர்ந்த துயரத்தை அவற்றால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இப்படி மங்கனும் சிங்கியும் திருச்சூர் விலங்கு காட்சி சாலைக்கு வந்தன. அன்று முதல் சிங்கி தன் குட்டியின் நினைவால் நலிவுற்றது. அது மங்கனிடம் கூட அதிகம் பேசுவதில்லை. படுத்த படுக்கையாகவே கிடக்கும். குட்டிகளை பிரிந்த மனவேதனையால் அது 1 வருடத்திற்குள் இறந்தும் போய்விட்டது. அன்று முதல் மங்கன் கரடியும் வேண்டா வெறுப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நல்ல உணவு இல்லை, அசுத்தமான கூண்டு, நோய், உடலெல்லாம் புண்கள். இந்த விலங்கு காட்சி சாலையில் விலங்குகளின் வாழ்க்கை மிகவும் மோசமாகத்தான் இருக்கிறது என்று சிம்புவிடம் சொன்னது மங்கன். ஏன் மனிதர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று சிம்பு தனக்குத்தானே கேட்டுக்கொண்டது. ஆனால் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. எல்லா மனிதர்களைப் போல பேச முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். விலங்குகளின் மொழி மனிதர்களுக்கு தெரியாது. அவர்கள் சும்மா சலசலத்து கொண்டிருப்பவர்கள். விலங்குகளின் வேதனையை அறிய மாட்டார்கள். மங்கன் கரடியின் துயரத்தை யாரால் போக்க முடியும்? மங்கனுக்கு இந்த விலங்கு காட்சி சாலை ஒரு சிறைதான். ஒரு நாள் அது இந்த சிறையில் கிடந்து இறக்கும். இந்த மனிதர்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் சிறை கம்பிகளை தயார் செய்கிறார்கள் என்றெல்லாம் நினைத்து பார்த்து வருந்தியது சிம்பு. மங்கன் மிகவும் பரிதாபமாக அழுதது. அதை பார்த்து தனக்கு ஏற்பட்ட துயரத்தையும் கோபத்தையும் தாங்க முடியாமல் சிம்பு தவித்தது. இந்த நாவல்ல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்.